நீங்க ஒரு ஏஐ பேஸ்ட் ஜாப் ரோல்ல பிளேஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கண்டிப்பா ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் பத்தாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஜெக்ட் வேணும். நீங்க இன்டர்வியூல உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும் போதே உங்களோட ப்ராஜெக்ட பத்தி கண்டிப்பா பேசணும். அதுவும் தெளிவா நீங்க அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டீங்க, அதுல எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டீங்க, எவ்வளவு இன்னோவேட்டிவா பண்ணீங்க, எந்த யூனிக்கான ஒரு ப்ரோட்டோடைப் உங்களோட ப்ராஜெக்ட இண்டஸ்ட்ரியில ரொம்ப யூனிக்கா காமிக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவா உங்களோட செல்ஃப் இன்ட்ரோலயே மென்ஷன் பண்ணணும். அப்பதான் உங்களால அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியும். பிகாஸ் வி நோ வெரி கிளியர்லி அபவுட் த காம்படிஷன் ஆஃப் ஏஐ ஜாப் மார்க்கெட். ஸோ இந்த வீடியோல ரொம்ப கிளியரா ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்ல இப்ப 2026ல ட்ரெண்டிங்கான ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் என்ன, நீங்க எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் when it comes to creating the projects. பிகாஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க நிறைய விஷயங்களை மறந்துடுவீங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் டூயிங் செவரல் ரிசர்ச் நான் உங்களுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ மேக் ஷுர் யூ டேக் நோட்ஸ் ஆன் திஸ். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். The first project that you should create is multi-agent AI business assistant system. இந்த ப்ராஜெக்ட் மெயினா ஏஐ ஏஜென்ட் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். பிசினஸ மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் ஸ்பெசிபிக்கா ஒரு பிசினஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்க ஹையர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னென்ன டாஸ்க் எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த டாஸ்க் எல்லாமே என்னோட ஏஐ ஏஜென்ட்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு டாஸ்க பண்ணக்கூடிய ஏஐ ஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் நான் டெவலப் பண்ணணும். அதுக்காக நீங்க பைத்தான்ல இருக்கக்கூடிய லாங்சைன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் சீக்வல் டேட்டா பேஸ் இது மூணையும் நீங்க ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணாலே ஏஐ ஏஜென்ட்டை ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் மாடல் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவா கிடைச்சிடும். ஸோ ஒரு ஏஐ ஏஜென்ட் நீங்க பில்ட் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு தானா கான்பிடன்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த இடத்துல நீங்க கிவ் அப் பண்ணாம ஒர்க் பண்ண தட் பிகம்ஸ் ஈஸியா ஃபார் யூ. அடுத்து நீங்க மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி பில்ட் பண்றதுன்னு கத்துக்குவீங்க. அதே மாதிரி சிமிலரான நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் ஒரு டாஸ்க்கு அப்படின்னு. பிகாஸ் ஏஐ ஏஜென்ட் என்ற டெக்னாலஜி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆட்டோமேஷன். ஒரு டாஸ்கையே அது பண்ணி முடிக்கும் ஆஸ் சிமிலர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அப்போ இந்த ஒரு டெக்னாலஜில இந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ல மல்டி ஏஜென்ட் ஏஐ பிசினஸ் அசிஸ்டன்ட் சிஸ்டம்னு இருக்கு இல்லையா, நீங்க நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணி அது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களோட ப்ராஜெக்ட் கம்பேர்ட் டு அதர் ப்ராஜெக்ட்ஸ் யூ கேன் மேக் இட் ஸ்டாண்ட் அவுட். கண்டிப்பா உங்களோட ரெஸ்யூம் ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ண இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. பிகாஸ் 2026ல ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் ரொம்பவே அதிகம். அடுத்த அப்கமிங் இயர்ஸ்ல நிறைய டாஸ்க் ஆட்டோமேட் பண்ண போறாங்க. வித்தவுட் ஹியூமன் பீயிங்ஸ் வி கேன் ஆட்டோமேட் சோ மெனி திங்ஸ். இப்போ ஆட்டோமேட் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு நீட் அதிகமா இருக்கும், உங்களுக்கு பேயும் அதிகமா இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராஜெக்ட், இட் இஸ் கோயிங் டு பி யர் லைஃப் சேஞ்சர். இப்ப நிஜமாலுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறத விட இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்க லைஃப் கூட மாத்தலாம். The second project is AI powered document intelligence system. இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை ஹியூமன் பீயிங்கா நான் எப்படி ரீட் பண்றேன், அதே மாதிரி என்னால ஒரு கம்ப்யூட்டரையும் ரீட் பண்ண வைக்க முடியும். அதுல இருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி என் கம்ப்யூட்டரையும் புரிஞ்சுக்க வைக்க முடியும். அதுல எமோஷன்ஸ் ஒரு பேராகிராஃப் இருக்கு, எஸ்ஸே இருக்குன்னா அதை நான் எப்படி பாக்குறேன் அதே மாதிரி என்னால சிஸ்டமையும் பார்க்க வைக்க முடியும். அதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி என்னோட சிஸ்டமையும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வைக்க முடியும். சோ இததான் நம்ம டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு சொல்றோம். இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா பேஸ்னு பாத்தீங்கன்னா அது டாக்குமெண்ட், ஒரு பிடிஎஃபா இருக்குது, இல்ல டாக்குமெண்டா இருக்கு, இல்ல ஒரு வேர்ட் ஃபைலா இருக்கு. அந்த வேர்ட் ஃபைல நான் எப்படி புரிஞ்சுக்கிறேனோ அந்த மாதிரி என்னோட சிஸ்டம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு என் மிஷனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் ப்ராசஸிங், அந்த டெக்ஸ்ட் எப்படி அது ஃபில்டர் பண்ணணும், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட்லி ஜென்ஏஐ பேஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். அடுத்து நீங்க ரேகையும் கம்பைன் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த டெக்னாலஜிஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்பேர்ட் டு அதர் ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஷோரா இட் வில் பி சீன் அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்க லைக் இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, தேர் ஆர் சோ மெனி ஸ்டெப்ஸ். இந்த ப்ராஜெக்ட பண்றதுல நீங்க நிறைய விஷயங்கள் டெக்ஸ்ட் பேஸ்டா ஒர்க் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட கிளீன் பண்ணுவீங்க, டெக்ஸ்ட ப்ராசஸ் பண்ணுவீங்க,
அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணணும்ன்ற கிளாரிட்டியே கிடைக்கும். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை விட இந்த ப்ராஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் நவ். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இருக்க போது. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே டாக்குமெண்ட் யூஸ் பண்றாங்க. அதை ஒர்க் பண்றதுக்கு ஒரு பர்சன் தனியா வச்சிருக்காங்க. நீங்க இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் நீங்களே ஃபெச் பண்ணிக்கலாம் த்ரூ லிங்க்டின் அண்ட் அப்டார், ஐ மீன் ஃபைவர், இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்ல இருந்து உங்களோட கிளைண்ட்ஸை நீங்களே எடுத்து உங்களோட பிசினஸ் மாடலாம் கூட இதை மாத்தலாம். தேர்ட் ப்ராஜெக்ட் இஸ் AI வீடியோ சர்வேலன்ஸ் அண்ட் CV or giving access to my system to see things through. So இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இப்போ நான் CCTV கேமரா வச்சிருக்கேன் என்னோட வீட்ல, ஒரு கம்பெனில, ஒரு பிசினஸ்ல. இப்போ நான் அந்த வீடியோவை லைவ் நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் சம்திங் ராங் குட் ஹேப்பன், மேபி ஒருத்தகிட்ட வீட்டுக்குள்ள வரலாம், இல்ல கம்பெனில பிசினஸ்ல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டு போலாம் யாராவது, இல்ல யாராவது ஒருத்தவங்க தெரியாம ஹர்ட் பண்ணலாம், ஒரு மர்டர் நடக்கலாம். சோ இவ்வளவு விஷயங்களை ஒரு மனுஷனா நான் பாக்குறது கஷ்டம். 24/7 நான் அதுக்குன்னு ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணாலுமே இட் இஸ் a difficult task, ரைட்? யாருனாலயாவது ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து இந்த சிஸ்டம் பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? கேர்ஃபுல்லா கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, என்ன வேணா நடக்கலாம். அந்த இடத்துல இப்போ நான் வீடியோ சர்வேலன்ஸ் சிஸ்டம் என்னோட கம்ப்யூட்டருக்கு சம்திங் அன்எக்ஸ்பெக்டட், இல்ல ஒரு பர்டிகுலர் பிசினஸ் பிளேஸ்க்குள்ள ஒரு 10 பேர் தான் வருவாங்க, தாண்டி புதுசா யாராவது வராங்களா, இல்ல வீட்டுல இருக்க பர்சன் தவிர யாராவது வந்தாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. ஸோ செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் நான் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ சிசிடிவி கேமரால நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அன்ரெகனைஸ்டான ஃபேஸை பார்த்தா உடனே எனக்கு இன்டிமேஷன் கொடு, எனக்கு மெசேஜ் கொடு. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு அந்த வார்னிங்கை பேஸ் பண்ணி நான் உடனே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல நான் லைவ் கேமராவை பார்த்தா ரெக்கார்டிங்கை பார்த்து நான் புரிஞ்சுக்கலாம். இல்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த லைவ் வீடியோ ஆக்சஸையே நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இஃப் சம்திங் ராங் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட்னு நான் வெரிஃபை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இன்டென்ஷன்ல நிறைய பிசினஸஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா ஒரு பேங்க் இல்ல ஜுவல்லரி ஷாப்ல ஸோ வீடியோவை எடுத்து பார்த்துட்டே இருக்கிறது கஷ்டம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது மெயினா ஏஐல சேஃப்டி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். ஏஐ மாடல்ஸ் அதிகமா டெவலப் ஆகும்போது டேட்டானால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் அதிகமாகுது. ஸோ அதுவும் மெயினா இப்போ லைவ் கேமராவை வச்சு நான் எடுக்கக்கூடிய அந்த வீடியோல நடக்கிற ஒரு சில விஷயத்த ஈஸியா என்னால ஆட்டோமேட் பண்ண முடியும். சம்திங் ராங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் குட் பி அவாய்டட்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிசிடிவி கேமராவை நீங்க பில்ட் பண்றீங்க ஏஐ ஆட்டோமேட்டடானா இதை நீங்க நிறைய பிசினஸஸ்க்கு செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பண்ணுங்க. The fourth project that you could do is AI predictive maintenance for production. இப்போ நம்ம பாக்குறோம்ல AI டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நிறைய டெவலப் பண்றாங்க. இந்த ஒரு டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? மெயின் கோலே டேட்டாவை ஹேண்டில் பண்றது, பிசினஸ்ல ஓவர் ஸ்டாக்கிங் அண்ட் அண்டர் ஸ்டாக்கிங்கை அவாய்ட் பண்றதுக்காக தான். இப்ப நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன்னா நான் ப்ராடக்ட்ஸை வாங்கி செல் பண்றேன். ஓகே, சோ அப்படி வாங்கி செல் பண்ணும்போது நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா அதோட டைம் பீரியட் முடியும் போது எக்ஸ்பைரி ஆயிடும். இல்ல ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட ட்ரெண்ட் போனதுக்கு அடுத்து இந்த ப்ராடக்ட் செல் ஆகாது. சோ இப்போ அந்த ஓவர் ஸ்டாக்கிங் அவாய்ட் பண்றதுக்கு நான் ஒரு 1 year ஆஃப் டேட்டாவை என்னோட பிசினஸ் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்றேன். இந்த மந்த்ல இந்த ப்ராடக்ட் இவ்வளவுதான் செல் ஆகுது, அடுத்த மந்த்ல இந்த ப்ராடக்ட் இவ்வளவுதான் செல் ஆகுது அப்படின்றத என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஏஐ ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணி. அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்னோட ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மந்த்ல இவ்வளவு ப்ராடக்ட் செல் ஆகுன்றத பேஸ் பண்ணி அதுக்கு க்ளோஸ் ஆன ப்ராடக்ட்ஸை நான் வாங்கிக்கலாம். எல்லா டைமும் 100% அக்யூரசி இருக்காது. பட் முன்னாடி நடந்த அந்த ஓவர் ஸ்டாக்கிங்னால எனக்கு நான் லாஸ் பண்ண அந்த மணிய இப்போ நான் நடக்காம பாத்துக்கலாம். சோ ஐ கேன் பை இட் க்ளோஸ் டு வாட் ஐ குட் செல். இப்போ அண்டர் ஸ்டாக்கிங், நான் ஒரு சில ப்ராடக்ட் என்கிட்ட என் கஸ்டமர் கேக்குறாங்க, அப்ப நான் இல்லைன்னு சொல்றேன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க. சோ இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் இந்த மந்த்ல இவ்வளவுதான் செல் ஆகுங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும், அது சேல்ஸ்ல ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும், பிசினஸுமே நல்லா க்ரோ ஆகும், ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிசினஸ் க்ரோ ஆக அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்மே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, பிகாஸ் வி குட் கிவ் தம் குட் பே. ஸோ அப்படிதான் ஒரு பிசினஸஸும் க்ரோ ஆகுது. ஸோ நீங்க அந்த இடத்துல இப்போ ப்ராடக்ட் மெயின்டெனன்ஸுக்குன்னு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் ஃபீல்டுல ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்க்காக என்னால ஒரு மாடல் டெவலப் பண்ண முடியுமா, அதை பேஸ் பண்ணி ரிசர்ச்சஸ் பண்ணி அந்த ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா
அதை உங்ககிட்ட நிறைய பிசினஸஸ் கன்சல்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ யூ கேன் க்ரோ யோர் பிசினஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒரு ஏஐ இன்ஜினியரா பிளேஸ் ஆகுறத விட நீங்க ஒரு பிராண்டா டெவலப் பண்றீங்க, ஒரு கம்பெனியை பில்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸுக்கு, சோ ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா உங்க பிசினஸ் சொல்லிட்டு நீங்க செல் பண்ணக்கூடிய பிசினஸ் சொல்ல, இப்போ நீங்க ஏஐ பேஸ் பண்ணி பில்ட் பண்ற அந்த டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜிஸே நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பிசினஸஸ்க்கு செல் பண்ணலாம். சோ அந்த ப்ராஜெக்ட்ஸ நீங்க உங்க சிவில ஆட் பண்றீங்க, ரெஸ்யூம்ல ஆட் பண்றீங்கன்னா கம்பெனிஸ் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும்தான் மெயினான ஃபோக்கஸ் கொடுத்து ஹையர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் மோர் டிமாண்ட் than you even imagine. The final powerful project is personalized AI recommendation and customer intelligence system. So இந்த ஒரு ப்ராஜெக்ட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வெப்சைட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, அந்த வெப்சைட்ஸ் வைக்கும் போது ஒரு பிசினஸ்க்கான வெப்சைட்ஸ்ல ஒரு குட்டியா ஒரு சாட்பாட் ஆட் பண்றேன். அதோட பர்பஸ் என்னவா இருக்கும்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன், இந்த ஒரு வெப்சைட்ல போய் டெய்லி ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறேன், இல்ல மேபி சம் அதர் ஜுவல்லரிஸ் வாங்குறேன், எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம், என்னோட ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டதுக்கு எப்ப வரலாம், அதை நான் போய் செட்டிங்ஸ்ல போய் செக் பண்ணணும், அந்த 3 டாட்ஸ்குள்ள போகணும், சர்ச் பண்ணி பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், டக்குனு மேபி இவ்வளவு டைம் ஆகுதுன்னு கேன்சல் கூட கொடுத்துடலாம். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என் மைண்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் கிட்ட பேசினா பெட்டர் ஆகும்னு ஃபீல் ஆகுது. அதுக்குன்னு இருக்கவங்க தான் கஸ்டமர் சப்போர்ட். ஆனா எல்லாரும் கால் பண்றதே அவங்க எல்லாம் லைக் ஒரு டைமும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்க முடியாது, கரெக்டா? சோ அந்த இடத்துல இப்போ நான் ஒரு சாட்பாட்டா, இட் இஸ் அ கஸ்டமர் சப்போர்ட் சாட்பாட் நான் பில்ட் பண்ணிடுறேன். சோ அந்த ஒரு சாட்பாட்டை ஃப்ரீக்வெண்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸை கொடுத்து ட்ரெயின் பண்ணிடுறேன். இல்ல சிமிலரான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதுக்கே ஆன்சர் கொடுன்னு ட்ரெயின் பண்றேன். சோ இப்போ அந்த கஸ்டமரா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அது எனக்கு ரிப்ளை கொடுக்குது. நான் என்ன ஒரு டவுட்னாலும் அதுக்கிட்டே கேட்டுக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு மல்டிபிள் சைட்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ். ஸோ வேற வேற வெப் பேஜ் சேஞ்ச் பண்ணி ஒரு வெப்சைட்ல நான் அந்த கொஸ்டின்ஸை கேட்காம அந்த ஒரு சாட்பாட்லயே என்னோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடுறேன். ஸோ இப்போ அது உங்களோட பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பர்சனலைஸ்டா கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ண வைக்க முடியும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு வெப்சைட்ல நான் பாக்குற ப்ராடக்ட்ஸ் ரிலவெண்டான சஜஷன்ஸ் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நெட்ஃபிளிக்ஸ்ல அமேசான்ல எல்லாம் பாப்பாங்கல்ல. சோ அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் எஃபிஷியன்டா அண்ட் தென் அஃபோர்டபிளா பில்ட் பண்றதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணி கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, ஆனா அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. எல்லா பிசினஸும் அதை அப்ரோச் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாங்க பிகாஸ் அட் தி பிகினிங் ஸ்டேஜ் they can't afford that much la. So if you are a person who do that for a better charge than them where they could afford, so அந்த சொல்யூஷன் என்னவா இருக்கலாம், அதுக்கு நீங்க இந்த மாதிரி கிளவுட் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ரிசர்ச் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. சோ இப்படிதான் இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது, பிசினஸ்க்கு என்ன நீட் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ற மாதிரி, அதை கனெக்ட் பண்ற மாதிரி நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியும், அதை யோசிச்சு நீங்க பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே பவர்ஃபுல்லா தான் இருக்கும். சோ இப்போ நீங்க இப்பதான் ஏஐல பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சுவலி ஏஐ பத்தி சுத்தமா ஐடியா இல்லையா, பட் ஸ்டில் உங்களுக்கு ஏஐ இன்ஜினியர் தான் ஆகணும், ஏஐ ஃபீல்டுக்குள்ள போகணும், மெயினா ஏஐல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கிரேஸ் இருக்கா, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐல யூ ஆர் சோ மச் இன்ட்ரெஸ்டட், பட் உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, ஸ்டார்ட் பண்ணாலும் யாரு கைட் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கா. சோ உங்களுக்காகவே நான் 4 வீக் லைவ் ஏஐ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த சேனல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அந்த 4 வீக் லைவ் ஏஐ ட்ரைனிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் லேர்னிங் ஏஐ, இந்த வீடியோவோட பெண்டு கமெண்ட்லயோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு இந்த 4 வீக் லைவ் ஏஐ ட்ரைனிங்கான லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நான் உங்களுக்கு கூடவே இருந்து பேசிக்ஸ்ல இருந்து பைத்தான் எப்படி லேர்ன் பண்ணும், ஏஐனா என்ன, எம்எல்னா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே கோடிங்மே ஹேண்ட்ஸ் ஆன் பேசிக்ஸ்ல இருந்து உங்க கூடவே இருந்து கைட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க உடனே கேட்டுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பேசிக்ல இருந்து கம்ப்ளீட்டா பில்ட் பண்றதுன்ற வரைக்கும் we are going to see. So don't waste your time, make sure you register, and in that live session we'll meet you there. Bye for now, we'll meet you there on live.